1955 வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கும் பொழுது நாளைக்கு விடியும் போது வியட்நாம்ங்கிற ஒரு நாடே இருக்கக்கூடாதுன்னு அமெரிக்கா முடிவு பண்ணி ஜப்பான் அழிச்ச மாதிரி இரவோட இரவா பல போர் விமானங்களை வியட்நாமுக்கு அனுப்புது அமெரிக்கா. ஆனா அடுத்த நாள் விடிஞ்ச பிறகும் அந்த போர் விமானங்கள் திரும்பி வரல. இதனால பயந்து போன அமெரிக்கா போர் கப்பல்கள் அனுப்பி பாக்குது. அப்பையும் எந்த ஒரு பதிலும் வரல. இந்த சின்ன கண்ட்ரியை கூட அமெரிக்காவால ஒண்ணும் பண்ண முடியலையேன்னு உலக நாடுகள் எல்லாம் கேளிக்கையா பேச ஆரம்பிக்குது. இதெல்லாம் கேட்டுட்டு தாங்க முடியாத அமெரிக்கா நேரடியாவே வியட்நாம்குள்ள களத்துல இறங்குது. இப்பதான் அமெரிக்காவுக்கு புரியுது, நம்ம அனுப்பின மொத்த போர் விமானங்கள் கப்பல்கள் எல்லாம் போட்டு தள்ளிட்டு இப்ப நம்மளையும் தாக்குறதுக்காக வியட்நாம் ரெடியா உட்கார்ந்திருக்கு அப்படின்னு. எஸ், அந்த போர்ல ஜெயிச்சது வியட்நாம் தாங்க. இவ்வளவு சின்ன நாடு நீங்க எப்படி அமெரிக்காவை தோற்கடிச்சீங்கன்னு உலக நாடுகள்லாம் வியட்நாம் கேட்டப்போ அதுக்கு வியட்நாமோட பிரசிடென்ட் என்ன சொன்னார் தெரியுமா? எங்க நாட்டோட தலைநகரத்துல ஒருத்தரோட சிலை வச்சிருப்போமே, அதை கவனிச்சிருக்கீங்களா? அவருடைய போர் யுத்தங்களை பற்றிய புத்தகத்தை படிச்சு தான் நாங்க அமெரிக்காவே ஜெயிச்சோம். அந்த சிலை யார் தெரியுமா? இந்தியாவை சார்ந்த சத்ரபதி சிவாஜி. அந்த கிங் மட்டும் எங்கள்கிட்ட இருந்திருந்தா இந்நேரம் நாங்க வேர்ல்டே ரூல் பண்ணிருப்போம்.